ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இந்த முக்கணிகளில் ஒன்றை தொட்டுத்தானே நீ உள்ளே வந்தாய். நான் சொன்ன ஒன்றை தொட்ட உனக்கு நிச்சயமாக நன்மையே நடக்கும். இம்முக்கணிகளைப் போல உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க போகின்றது. பூஜை புனஸ்காரங்களிலும் இக்கணிகள் இடம்பெறாமல் இல்லை. அனைத்திலும் முக்கியமானதாக விளங்கப்படுகின்றது. அதேபோல் உன்னுடைய வாழ்க்கையையும் பொருத்திக்குள் தங்கமே. நீயும் வருங்காலத்தில் அனைத்திலும் முக்கியமாக திகழப் போகின்றாய். உன்னை அவ்வாறு நான் வளர்த்துவிடப் போகின்றேன். இதனால் வரை பல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்தித்த நீ உன் வாழ்க்கையில் இனி வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்திக்கப் போகின்றாய். என் செல்ல பிள்ளையே, வாழ்க்கையில் நீ இன்னும் எத்தனை நாட்கள் மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகின்றாய்? மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகின்றாயே. உன் வழிகள் உனக்கு பெரிதில்லையா? நீ உன்னை அந்த நிலைக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதே போல பேசி பழகுகிறாயே. அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக பாவப்படுகின்றாய். உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர்கள் உணரவில்லை தங்கமே. உண்மையை உணர்ந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள். அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது. ஒட்டுமொத்த வலியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்க செய்கின்றது. அவர்களுக்காக நீ அவ்வளவு யோசிக்கின்றாய். கொஞ்சம் உனக்காகவும் யோசித்து பார்த்தங்கமே. நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் பிள்ளை, நீ உன் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகின்றது. கர்ம வினைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது அல்ல. அதை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம் கூட நடக்கும். உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே. உனக்கு உன் கர்ம வினையை போக்கி உனக்கு வாழ்க்கையை உணர்த்துகின்றார் என்பதை நினைவில் கொள். இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல் என்று உன் தன்மையை மாற செய்ய விட்டது. அதை சரி செய்ய உனக்காக நான் உள்ளேன். உன் தன்மை என்றும் மாறாது. நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன். இது உன் அப்பா கந்தனின் சத்திய வாக்கு. என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் அதை நிச்சயம் செய்வேன். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் தங்கமே. வெளிச்சம் இருக்கும் இடத்தில் மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை. வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும். எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடத்திற்கு உன்னை அன்புடன் நோக்கி வருகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும் மெழுகுவர்த்தியாயிரு. மெழுகுவர்த்தியின் மதிப்பு இருட்டில்தான் தெரியும். அதை போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில்தான் உன் மதிப்பு தெரியும். நிச்சயம் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு உன்னை யார் என்று உன் அப்பா நான் புரிய வைப்பேன். அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்த வேண்டாம். அமைதியாக பொறுமையுடன் அனைத்தையும் சகித்து கொண்டிரும். அதற்கான கூலியை நிச்சயம் தந்து உன்னை வாழ வைப்பேன். உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகின்றது. இந்த கந்தனின் ஆசையோடு நிறைவேறும். நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு தங்கமே. இனி உன் வாழ்வில் நடக்கும் யாவும் நன்மையாகவே நடக்கும். நீ சீரும் சிறப்புமாக, சுபிட்சமாக, நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை பெறப்போகின்றாய். இந்த முக்கணிகளைப் போல சிறப்பம்சமாக உன்னுடைய பெயரையும் அனைவரும் பேசப் போகின்றார்கள். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.